நான் உங்களுக்கு ரொம்ப நாள் வச்சு பேசுகிறேன். ரொம்ப நாள் வீடியோக்குள்ளே நினச்சிருப்பீங்களா? நான் சப்ஸ்கிரைபர் மட்டும் பார்க்குறேன், அது மட்டும் வேலை அப்படின்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் நினச்சிருந்தான். அதனால் நம்ம இன்றைக்கி சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன சேலஞ்சுனா, டைனோசர் இருக்கு இல்லையா, டைனோசரை அப்படி நான் வதைக்கிறேன். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கொஞ்சம் வெயிட்டு. இப்போ நான் தூக்கி போடுறனாலே அங்கே தான் போகுது. இவன் யாருன்னு பார்க்குறீங்களா? இவனுக்கு தெரியும், என் தம்பி முன்னாடி சொல்லியிருப்பேன். ஏதாச்சும் ஒரு வீடியோவில் வந்திருப்பான். அந்த சைக்கிள் மாசிடி யாரும் அந்த பையன் அந்த பாட்டில் இருந்திருப்பான். என் தம்பி பேசுகிறா. இவன் தான் என் தம்பி. என்னோடய வாய்ஸும் பார்த்துக்கிட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சேலஞ்ச் வீடியோலாம் பண்ண போகிறோம். என் ஃப்ரெண்டு சொல்கிறோம். ஹாய். என் ஃப்ரெண்டு இப்போ முதல்ல விளாட போகிறது யாருன்னா, என்னோடய ஃப்ரெண்டு விளாட போகிறான். இதில் மட்டும் 5 ரவுண்டு. இந்த சர்வரில் இருக்கிறது தான் பாயிண்ட் கிடையாது. இதோ இப்படி வந்து இந்த இதுக்கு நேராக அந்த இது இருக்கா, அதுக்கு வந்துச்சுன்னா 1 பாயிண்ட்டு. 2வது கில்லு இதுக்கு வந்துன்னா 3 பாயிண்ட்டு. அதுலேருந்து இந்த ஆப்பு, இந்த மரக்கட்டை மரம் இது இருந்துச்சுன்னா 4 பாயிண்ட்டு. இந்த கேட்டை ஒவ்வொரு சில போய் இப்படி தொட்டுச்சுன்னா வந்து 5 பாயிண்ட். ஓகேவா? என்ன பண்ணுறது? அடுத்தது நம்ம ஃப்ரெண்டு விளாட போகிறான். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஹலோ, இப்போ என் ஃப்ரெண்டு விளாட போகிறான். இப்போ நான் கேமரா செட் பண்ணிட்டு கூப்பிட்றேன். உங்கள் கூகுள் நான் உங்கள் ஃப்ரெண்ட். இப்போ சேலஞ்சை சொல்லியிருப்பேன். என் ஃப்ரெண்டு விளாட போகிறான். இதே சொல்லிட்டுருக்கேன். உங்களுக்கு சேலஞ்சை பாருங்கள், இப்போ உங்களுக்கு புரியும். நான் அப்போ கேமராவை செட் பண்ணியிருக்கேன், பார்க்குறீங்களா? கேமரா செட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அந்த கேட் இருக்கிற இடம் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ அவங்க வதைக்க போகிறான். 1 2 3 ஸ்டார்ட். இங்கே போடுறா, அங்கே விட்றா, அங்கே விட்றா. சரி, அங்கே விடு, அங்கே போடு. இந்த டைனோசரு இங்கே வந்துச்சா கரெக்டாக? இங்கே பார்த்தீங்க. அவன் வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்டில் எத்தனை பாயிண்ட்னா 3 பாயிண்ட். நீ சொல்கிறான் 3 பாயிண்ட். அடுத்தது நான் தான் விளாட போகிறேன். நான் அதை செட் பண்ணிட்டு சரி நான் சொல்ல மாட்டேன். இப்போ நான் வதைக்க போகிறேன். எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறேன்னு நீங்களே பாருங்கள், இல்லைனா கமெண்ட் பண்ணுங்க. மக்களே, என் ஃப்ரெண்டோட நான் கம்மியான ஸ்கோர் தான். எவ்வளோ ஸ்கோர்னா 2 தான் கிடையாது. நான் சொல்கிற அந்த பாயிண்ட்டே இல்லை. 2 வச்சுக்க முடியாது. அதனால் நான் கண்டினியூ பண்ணிட்டு நான் வெளியே. இப்போ நான் விளாட்ற மக்களே, நீங்கள் பாருங்கள் எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறேன். என்னடா மக்களே, நான் என்னோட ஃப்ரெண்ட் பையன் தான் 3. இப்போ என் தம்பி விளாட போகிறான். பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என் தம்பி விளாட போகிறான். இப்போ பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். எவ்வளோ ஸ்கோர் எடுப்பான்னு நினச்சிக்கோங்க. போடா உதறா பாருங்க. இப்போ மக்களே மக்களே
மக்களே இந்த ஸ்கோரை போகிற எங்களை ஏமாத்துவீங்க பார்த்தீங்களா? லைக்கு சப்ஸ்கிரைப்லாம் எங்கே மக்களே போடுவீங்க சொல்லுங்க. அவன் கேட்குறதும் கரெக்டு தான் மக்களே, அவன் கேட்குறதும் கரெக்டு தானே. நானும் சப்ஸ்கிரைபர் பார்த்துக்கிறேன். மக்களே ஒரு பாயிண்ட் என் தம்பி, என் பாயிண்ட் ஒரு தம்பி, என் தம்பி ஒரு பாயிண்ட்டு. இருந்தாலும் நீங்கள் பார்க்கல, கேமரா ரீசெட் பண்ணி வைக்கிறேன் பாருங்கள். எல்லாருக்கும் ஏன் தான் இந்த ரவுண்டில் வருதுன்னே தெரியல. இப்போ பாருங்க என் தம்பி உடைப்பான். மக்களே என் தம்பிக்கு ஒரு பிரச்சனைனால அவன் இந்த ரவுண்டுக்கு வரல. அவனை மொதல் ரவுண்டில் இருந்து எடுத்துருவோம். இப்போ என் ஃப்ரெண்டு அதுக்கு போகிறான், பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்ணுறான். மக்களே கேமராவில் கேப்சர் ஆனதை பார்த்துருக்கீங்களா? அவன் கேட்டு தாண்டி போயிட்டாங்களே. என்ன பண்ணுறதுன்னு தெரியும். நான் அதை எடுத்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். கேட்டை தாண்டி போனதுனால 5 பாயிண்ட் வச்சுக்கோ, 6 பாயிண்ட் வச்சுக்கோ, நீங்களே கமெண்ட்டை சொல்லுங்கள். அவ்வளோதான் மக்களே. உன்னோடது கேட்டை தாண்டியே போயிடுச்சு. ஆனால் கேட்டை தாண்டி நம்ம கீழே கேட்டை தாண்டி போயிட்டு கேட்டில் பட்டாலும் 5 பாயிண்ட் தான். கேட்டை தாண்டி போனாலும் 5 பாயிண்ட் தான். இப்போ நான் வைக்கணும் பாருங்க மக்களே. உதரா பாப்பா என்ன போட்டு மக்களே 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 ரீ 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 மக்களே ரீ மக்களே போடா லட்சம் கொண்டு போப்பா. சேனல் போகாது ஒன்றும் போக மாட்டேன். போனாட்டி 3 தாட்டி 3 6 பாயிண்ட்டு. நான் பின்ன 8 பாயிண்ட்ப்பா. சரி கொடு இந்த. இப்போ 3rd ரவுண்டு ஃபைனல் ரவுண்டு என் ஃப்ரெண்டு விளாட போகிறான். 5 பாயிண்ட் மக்களே. 8 பாயிண்ட் 5 பாயிண்ட்டு. சீக்கிரம் தந்து அம்மா 13 பாயிண்ட். நான் 6 13 6 என்னன்னாலும் மறந்துட்டு போகிறேன். நான் தான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன். இந்த கேட்டு தாண்டி வச்சுருந்தா உனக்கு 6 எடுத்துவான். நீ மட்டும் உனக்கு மட்டும் இந்த ஒரே ஒரு சான்ஸ். அதே 3 தான் மக்களே. அவுட்டு அவுட்டு இவதான் அவுட்டு அவுட்டு அவுட்டு. 9 பாயிண்ட் மக்களே. யார் வின்னர்னு நீங்களே தெரியும். என்ன மோளை சொல்லிடுறா. அடுத்த சேலஞ்ச் வீடியோ என்ன வைக்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த சேலஞ்ச் வீடியோ அது மாதிரி இருந்தால் யார் வின் பண்ணுவான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஆனால் இவன் வருவானான்னு தெரில இந்த சேலஞ்ச் வீடியோக்கு. இல்லைனா வேறு யாராச்சும் வச்சு பண்ணிக்குவேன். அப்புறம் என்னோடய ப்ரைஸ் என்னன்னு கேட்குறீங்களா? அதானே, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. 11 லாஸ்ட்டாக 1 ஏன் போட்டிருக்கேன்னு கேட்குறீங்களா? வெயிலில் போட்டுறது காலை எரியிடுறா. அவர் ரொம்ப டயர்டாக போயிட்டான். வின்னர் ஆனது கூட வேணாட்டு. ஏன்னா கடைசியில் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. இந்த பையனை தோப்பு கண்ணை போடாதுடா. யார் எத்தனை பாயிண்ட் வச்சுருக்காங்களோ அத்தனை தோப்பு கண்ணை போடணும் மக்களே. அப்புறம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காம என்னோடய ஃப்ரெண்டு ரொம்ப எப்போ பார்த்தாலும் காமெடி பண்ணிட்டே இருப்பான். அவன் மூளையை கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபு லைக் மட்டும் பண்ணிடுங்க. இது அப்புறம் இந்த வீடியோ மறக்காமல் பிடிச்சிருந்தா அடுத்த வீடியோ என்ன போடலாம்? சேலஞ்ச் வீடியோ போடலாமா, கேம் வீடியோ போடலாமா, என்ன வீடியோ வேணால் சொல்லுங்கன்னா போடுறேன். எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள்.